வணக்கம். வெறும் 2 வரி, ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ஞானமே அடங்கி இருக்குன்னு நம்புவீங்களா? எப்பவாவது அப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு ஆழமான விஷயத்தை தான் அலசி ஆராய போறோம். இந்த வரிகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சும்மா கேட்கும்போதே அதோட ஓசை நயமும் எளிமையும் நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது இல்லையா? சரி வாங்க, திருக்குறளோட இந்த முதல் குறளை எடுத்து அதை ஒன்னொன்னா பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான பல அடுக்கு அர்த்தத்தை நாம மெதுவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த முதல் வரிய மட்டும் எடுத்துப்போம். அகர முதல எழுத்தெல்லாம். இது ரொம்ப சிம்பிளான, யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மையை சொல்ற மாதிரி இருக்குல்ல. இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. வாங்க, இந்த முதல் வரியில இருக்கிற லாஜிக்க கொஞ்சம் ஆழமா பாப்போம். எழுத்துக்களுக்கு எது அடிப்படை, எது ஆரம்பம் யோசிச்சு பாருங்க. அகரம்னு சொல்றது அது வெறும் ஆங்கிற ஒரு எழுத்து மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம மொழியோடவே ஆதாரமான ஒரு ஒலி. இப்ப பாருங்களேன், நம்ம வாயை சும்மா திறந்தாலே எந்த ஒரு முயற்சியும் இல்லாம இயற்கையா வர்ற முதல் சத்தம் ஆதான். மத்த எல்லா எழுத்துக்கும், நம்ம பேச்சுக்குமே அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. வள்ளுவர் சொன்ன விஷயம் எவ்வளவு அழகா இங்க விளக்கப்பட்டிருக்கு. அங்கிற உயிரோலி இருக்குல்ல, அது கு மாதிரியான மெய்யெழுத்துக்களுக்கு ஒரு உயிர் கொடுக்குது. அப்பதான் ங்கிற உயிர்மெய் எழுத்தே உருவாகுது. சிம்பிளா சொல்லணும்னா இல்லாம மத்த எழுத்துக்கள் முழுசாவே ஆகாது. ஓகே, எழுத்துக்களோட ஆரம்பம் இதுதான்னு நம்மால எந்த சந்தேகமும் இல்லாம ஏத்துக்க முடியுது, சரிதானே? அப்போ ஒரு கேள்வி வருது. இந்த உலகத்தோட ஆரம்பம் என்னவா இருக்கும்? பாத்தீங்களா, இந்த கேள்விதான் நம்மள குறளோட அடுத்த கட்டத்துக்கே கூட்டிட்டு போகுது. நேவருக்கா, போன ஸ்லைட்ல ஒரு கேள்வி கேட்டோம். இந்த உலகத்தோட ஆரம்பம் எதுன்னு. அதுக்கான பதில் தான் வள்ளுவர் வரியில யூஸ் பண்ண அதே லாஜிக்க வச்சு 2வது வரியில சொல்றாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ 2வது வரிய பாருங்க. ஆதி பகவன் முதற்றே உலகு. அடடா, முதல் வரியோட அமைப்பும் அதோட தர்க்கமும் அப்படியே இங்கேயும் வருது பாத்தீங்களா? என்ன ஒரு நேர்த்தியான ஆழமான ஒரு கனெக்ஷன். இங்க ஆதி பகவன் அப்படிங்கிற வார்த்தைய நாம ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பார்வையில மட்டும் பார்க்கக்கூடாது. அதை ஒரு தத்துவமா, ஒரு பிலாசபியா பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதாவது, இந்த பிரபஞ்சத்தோட மூல காரணம், எல்லாத்துக்கும் முதல் ஆதாரமா இருக்கிற, எல்லாத்தையும் உருவாக்குன ஒரு சக்தியைத்தான் இது குறிக்குது. இப்போதான் அசல் மேட்ருக்கே வர்றோம். இந்த 2 வரிகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போதுதான் வள்ளுவரோட உண்மையான ஜீனியஸ் நமக்கு புரியும். சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற 2 விஷயத்த அவர் எப்படி ஒன்னு சேர்க்கிறாருன்னு பார்க்கலாமா? இந்த குறளோட மொத்த சக்தியே இந்த சூப்பரான ஓமையில தாங்க இருக்கு. பாருங்க, எழுத்துக்களுக்கு ஆதான் ஆரம்பம்ங்கிறது எவ்வளவு உறுதியான, மறுக்க முடியாத உண்மையோ, அதே மாதிரிதான் இந்த உலகுக்கு ஆதி பகவன் தான் ஆரம்பம்னு வள்ளுவர் சொல்றாரு. நமக்கு நல்லா தெரிஞ்ச உறுதியான ஒரு விஷயத்த வச்சு நமக்கு தெரியாத ஒரு பெரிய தத்துவத்தை எவ்வளோ சுலபமா புரிய வச்சுட்டார் பாருங்க. இந்த ஓமையோட ஜீனியஸ் என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய விஷயத்த நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்றது தான். ஒரு பெரிய தத்துவத்தை ஒரு உலக பொது உண்மையா நம்ம மனசுல பதிய வைக்குது. ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை வச்சு இவ்ளோ பெரிய கருத்தை சொல்லிட்டாரு. இது நம்மள சும்மா நம்புங்கன்னு சொல்லல, யோசிங்கன்னு சொல்லுது. அதனாலதான் 2000 வருஷம் கழிச்சும் இந்த குறள் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. சரி, இந்த குறள் சொல்ற மாதிரி நாமளும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான ஒரு உண்மை, அதை விட ரொம்ப பெரிய புரியாத ஒரு மர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவாவது உதவி இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.